இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். ஏசாயா 55 வசனம் 6. Isaiah chapter 55 verse 6. Seek the Lord while he may be found. Call upon him while he is near. Let us pray. Dear and Heavenly Father, we thank you for today. Thank you, Lord, that we could come together to worship you in this Sunday morning. Lord, you are our Savior, our God. We thank you for all the good things that you have granted in our life. Thank you, Father, for all the protection. அப்பா பிதாவே, இந்த காலை ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. நீர் நல்லவர், நீர் என்றென்றும் மாறாத தேவன். எங்களை நீங்க பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ காரியத்தில் இருந்து எங்களை நீங்க பாதுகாத்து கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களோடு தங்கியிருங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கும் போது எங்களோட பேசுங்க. உங்கள் வசனத்தின் மூலமாக எங்களோட பேசுங்க. உங்கள் பாடல் மூலியமாக எங்களோட பேசுங்க. Father, this morning we pray, Father, that you will minister to us through your songs and through your message. Help us to listen and help us to abide. உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே அதன்படி நடக்க உதவி செய்யுங்க ராஜா. நன்றி அப்பா. தொடர்ந்து போதுகளோட தங்கிருங்க. வசனத்தை கொண்டு வரும்போது ஆண்டவரே, அந்த வசனம் எங்களோடு பேசு. நன்றி ராஜா. இயேசுவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். நம்ம தேவனை ஆராதிக்கிறது நல்லதாக இருக்கிறது. தேவன் நம்மை ஒப்பிடும் போது தேவன் பெரியவராக இருக்கிறார். இந்த கோவிட் டைம் சிச்சுவேஷன்லயும் அவர் பெரியவராக இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தேவனை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம நாவு தேவனை ஆராதிக்கிறதுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறது. முதல் பாடலாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போற்றினீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போற்றினீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Yes, O Lord Father, you are that wonderful God to us, O Lord. You are the creator of heaven and earth. Who are we to question your wonderful works, O Lord Father? You are the greatest God. You are the only God. And we want to proclaim that right now, O Lord Father. We want to proclaim that you are our King. We want to proclaim that you are our God. So we hope and we pray, Lord, that you will accept this praise offering to you right now. Let us all sing together this song. Let us all worship Him and Him alone. The splendor of the King, clothed in majesty. Let all the earth rejoice. Let all the earth rejoice. He wraps Himself in light, and darkness tries to hide, and trembles at His voice, trembles at His voice.
and all will see how great is our God. How great is our God. Sing with me, how great is our God, and all will see how great is our God. You're the name above all names. You are worthy of all praise, and our hearts will sing how great is our God. One more time, everyone. You're the name above all names. You're the name above all names. You are worthy of all praise, and our hearts will sing how great is our God. Yes, Lord Father, we thank you, Lord Father, for being a wonderful God, for being the only God, for being the creator of heaven and earth. And we thank you, Lord Father, for the good things that you've done for us, Lord Father. We hope you accept this. ஆமாப்பா, நீர் எல்லாத்துக்கும் பெரியவராக இருக்கிறீர்கள். You are the great for all. எங்களின் ஆராதனை நாயகனாக இருக்கிறீர்கள். உண்மையே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. என் நாயில் முடியும் வரை உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த சாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் நாவு உண்மையை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுவோம், ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உண்மையை தொழுது வேண்டும்பா. உண்மை தொழுதிடுவே. சொல்லுமா, ஆயுள் முடியும் வரை உண்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில், ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. சொல்லுமா, ஆயிரம் பேர்களில், ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே,
நான் சொல்லுவேன்ப்பா, நீரே மகிமையின் பெரியவர், நீரே பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சமயத்தில் நீர் வாரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, காலையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா, இயேசு நாமத்தில் ஜெயிக்கிறோம் பிதாவே, ஆமென். சோஸ்திரிக்கிறோம் தேவனே, இந்த அருமையான காலை வேலை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா, இப்படியாக எங்களை அழைத்து வந்து தேவனே, இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. சோஸ்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. அநேகர் தேவனே இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சத்திய வசனத்தை கேட்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதற்காக நன்றி. தொடர்ந்து தேவனே உம்முடைய வார்த்தை செம்மையாக எல்லோருடைய காதில் விழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. நேர்மையான காலை வேளையிலும் கூட தேவனே, நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவனை சிந்தனை வேறு இடத்திற்கு செல்லாதபடி எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. இந்த வேளையிலும் கூட சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தில் ஒப்படைக்கிறோம் தேவனே. சபை மக்களை இயேசுவின் நாமத்திலே தேவனே ஆசீர்வதிக்கும் தேவனே, ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும் தேவனே. தேவனே, உமக்கு தெரியும் தேவன், நாங்கள் என்ன ஒரு சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று நீர் அறிவீர். அந்த சூழ்நிலையில் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்திலே நீர் கைவிடவில்லை தேவனே, மன்னாவின் மூலமாக ஆசீர்வதித்து அவர்கள் வழிநடத்தினீர். அதே போல இந்த பெண்டமிக் காலத்தில் அநேகர் தேவனை வேலைகளை இழந்திருக்கக்கூடும், வருமானம் குறைபட்டு இருக்கக்கூடும், மற்ற விதமான பிரச்சனைகளை நோக்கி இருக்கக்கூடும். இருந்தாலும் நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா. நீர் இஸ்ரேல் மக்கள் எப்படி கடந்து அந்த வனாந்தரத்தை கடக்க செய்தீரோ அதே போல தேவனே, இந்த பெண்டமிக் காலத்தில் எங்களுடைய சபை மக்கள் தேவனை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதவர், அழைத்தவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறேன் தேவனே. இந்த கால வேளையிலும் கூட தேவனே, நாங்கள் மறுபடியுமாக எங்களோட சபை மக்களை உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் தேவனே. தேவனே, நீர் ஒரு பொழுதும் தேவனே உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இம்மட்டும் காத்த தேவன் இன்னும் எங்களை காத்து வழி நடத்துவார் என்று உம்முடைய வேதம் சொல்கிறது. நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து தேவன் இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். சபை பிள்ளைகளுக்காக, SPM தேர்வு முடித்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அநேகர் சிறப்பாக செய்திருக்கிறார்கள், அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் தேவனே. உம்முடைய கிருபை, உம்முடைய கரம் பிள்ளைகள் மேல் இருந்ததற்காக நன்றி. பிள்ளைகளும் தேவனே, பெற்றோர்கள் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து பெற்றோர்கள் பேச்சு கேட்டு பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும். அடுத்த முடிவு, முக்கியமான முடிவு, தங்களுடைய வாழ்க்கையிலே எதை படிக்கப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட தேவனே, உம்முடைய ஞானத்தை அவர்கள் கொடுத்தருளும் தேவனே. பெற்றோர்கள் கூடும், பிள்ளைகளுக்கு கூடும் சரியான பாடத்தை தேர்ந்தெடுக்க அவர்கள் உதவி செய்யும் தேவனே. அதுதான் தங்களுடைய வாழ்க்கையை முடிவாக இருக்கும் தேவனே. நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்திற்காக வருகிறோம், ஒவ்வொருவருக்காக வருகிறோம் தேவனே. எங்களுடைய குடும்பம் ஒன்றொன்றும் தேவனே ஜெபிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் தேவனே. குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும் தேவனே எங்கள் குடும்பத்தில் தேவனே. ஆம் சுவாமி, குடும்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம் தேவனே. முட்டி போட்டு நாங்கள் எல்லோரும் தேவனே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. அப்படி செய்யும் பொழுது நீர் எவ்வளோ சந்தோஷப்படுகிற தேவனே. எங்கள் மத்தியில் குடும்பம் ஜெபம் இல்லாமல் இருந்தால் தேவனே, இன்றைக்கே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் தேவனே. முட்டி போட்டு ஜெபிக்க வேண்டும் தேவனே. குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபம் தேவை தேவனே. எங்களை உங்களுடைய பரிசுத்தாவின் மூலம் நிரப்பும் தேவனே. எங்களை வழி நடத்தும் தேவனே, வழி நடத்தும். மற்றபடியாக தேவனே, எங்கள் சபை மக்கள் அநேகர் தேவனே இந்த காலகட்டத்தில் பலவிதமான நோய்க்கு ஆளாகப்பட்டிருக்கலாம் தேவனே. என் தழும்புகளால் குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தேவனே. குணமாக்கும் தேவனே, குணமாக்கும் தேவனே. ஆம் சுவாமி, எங்கள் சபையிலும் கூட தேவனே, பிள்ளைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே.
ஆனாவை எப்படி ஆசீர்வதித்தீர், சாராவை எப்படி ஆசீர்வதித்தீர் தேவனே, அதே போல தேவனே இந்த பிள்ளைகளை தேவனே இந்த காலையிலே நாங்கள் ஒரு சபையாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. இவர்கள் பெருகி வளர உதவி செய்யும் தேவனே. கல்யாண வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கல்யாண பிள்ளைகள் தங்களுக்கு சரியான துணையை யார் கொடுப்பார்? என் தேவன் கிருபை, என் தேவன் ஆசீர்வதித்தால் அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் தேவனே. அப்படி இயங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகள், அப்படி இயங்கிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களும் இந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம் தேவனே. சரியான வாழ்க்கை துணை அவர்கள் ஏற்படுத்தி தரும் தேவனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, சோதரிக்கிறேன். தொடர்ந்து தேவனே எங்களுடைய சபை காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மெசனைன் ஃப்ளோர் திட்டம், இந்த ரெனோவேஷன் கூடிய சீக்கிரம் நடைபெறப் போகிறது தேவனே. சரியான கான்ட்ராக்டரை எங்களுக்கு கொடுத்துருந்தோம் தேவனே. அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். அநேக சபைகளுக்கு நாங்கள் அப்பீல் லெட்டர் எழுதியிருக்கும் தேவனே, நல்ல ஒரு பதில் கிடைக்க உதவி செய்யும். அதே போல் சபை மக்களும் கூட தேவனை தாராளமாக இந்த திட்டத்திற்கு உதவி செய்ய நீர் அவர்களுக்கு வேண்டிய கிருபை தந்துள்ளோம் தேவனே. போதகரை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து போதகரையும் தேவனே, எங்களோட சபை வளர்ச்சிக்காக தேவனே இன்னும் வல்லமையான சத்திய வசனத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக நான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் தேவனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம், சோசனம் செலுத்துகிறோம் தேவனே. எங்களை ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் தேவனே. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோட சபையில் இருக்கட்டும் தேவனே. உங்களுடைய தெய்வீக அன்பு எங்களுடைய சபை மக்கள் இருக்கட்டும் தேவனே. உங்களுடைய பரிசுத்த ஆவின் மூலமாக தேவனே, உச்சன் தலையிலிருந்து தேவனே உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு சபை மக்களையும் ஆசீர்வதித்து பரிசுத்த நாமத்தினால் தேவனே ஒவ்வொருவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல எப்படி முழுங்கலாமே என்று தேவனை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவனே. நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது தேவனே. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் தேவனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் தேவனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் தேவனே. தொடர்ந்து இந்த நாளை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். வருங்காலத்தையும் வரும் நேரத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமென். Let us say God's prayer. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்று ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவ குற்றத்தையும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரேசி பண்ணாமல் தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அன்பாய் வாழ்த்தி வருகிறோம். Like to welcome you in the blessed name of Jesus Christ. Today's morning service again. Let us look to God in prayer. Heavenly Father, Lord, we thank you that we are able, Lord, to meditate your word, Lord. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தனி. இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக நாங்கள் உமது வார்த்தையை தியானிக்க நீ தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி தனி. உமது வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும். Lord, we pray that you continue to speak to us, Lord. In Jesus Christ's name we pray. Amen. Genesis chapter 26 verse 1 to 3. Now there was famine in the land beside the previous famine in Abraham's time. And Isaac went to Abimelech, king of Philistines, in Gerar. The Lord appeared to Isaac and said, "Do not go down to Egypt. Leave the land where I tell you to leave. Stay in this land for a while, and I'll be with you and will bless you. For to you and your descendants I give all these lands, and will confirm the oath I saw to your father Abraham." ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போதும் ஐசக் முன்பதாக தேவன் வெளிப்படுத்துகிறதை காண்கிறோம். When we read this portion,
we see that God appeared before Isaac and God spoke to him. கடவுள் அவரோடு பேசினார், ஐசேக்கோட பேசினார் என்று வசனம் சொல்கிறதை காணுகின்றோம். பெருமகளே, இந்த பகுதியிலே வாசிக்கும் போது கடவுள் ஐசேக் முன்பாக வெளிப்படுத்தி அவர் தெளிவாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறதை காணுகிறோம். God appeared before Isaac and instruct him very clearly what to do, what not to do. And as we browse through down, இந்த வசனத்தை திரும்பி நாம் பார்க்கும்போதும் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம்னா, ஐசேக் கீழ்ப்படித்தனால அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று காணுகின்றோம். When Isaac obeyed God, we see that Isaac harvested 100 folds of blessings in his life. Who was Isaac? யார் இந்த ஐசேக்? Why should he receive such blessings? எதனால ஐசேக் இவ்வளவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Isaac was son of Abraham, the father of faith, born to him when he was 100 years of age. ஐசேக் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கின்றான். 100 வயதிலே ஐசேக் பிறந்தான் என்று நாம் காணுகின்றோம். இவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கின்றான். He was the son of promise. From the Bible, let us meditate on some special characters of Isaac that helped him to be a blessed man. இந்த நாட்களில் எப்படி இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஐசேக் என்று நாம் தியானிக்க போகிறோம் பெருமக்களே. ஒன்றாவதாக பெருமக்களே, ஐசேக் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான் என்று காணுகின்றோம். Isaac was a man of obedience. When there was a famine in the land, like anyone else, Isaac had his own plans to escape the famine. He decided to go down to Egypt. அந்த நாட்டிலே, இஸ்ரேல் தேசத்திலே பஞ்சம் இருந்த போதிலே எல்லாரும் போல ஐசேக் அந்த நாட்டை விட்டு ஈஜிப்ட் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். In fact, Isaac's father Abraham did the very same thing during the famine. If we turn to Genesis chapter 12 verse 10, ஐசேக்கோட தந்தை ஆபிரகாமும் அதேதான் அவர் செய்தார். இஸ்ரேலில் பஞ்சம் காணப்பட்டப்ப அவர் ஈஜிப்ட் தேசத்துக்கு சென்றார். And it was common for people those days to go to Egypt during famine, because in all famine, Egypt always has excess crops. அந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசத்திலே பஞ்சம் வந்தாலும் எல்லாருமே ஈஜிப்ட் செல்வது சாதாரணமான காரியமாக இருந்தது, வழக்கமான காரியமாக இருந்தது. எதுனாலும் பார்த்தோம்னா, இந்த ஈஜிப்ட் தேசத்திலே எப்பொழுதுமே அவருக்கு வேண்டிய ஆகாரங்கள் அங்கு காணப்பட்டதாக இருந்தது. The land of Egypt is blessed with the Nile River, which water flows from African mountains. ஈஜிப்ட் தேசத்திலே அங்கு எப்பொழுதுமே போதுமானதாக இருக்கிற காரணம் எதுனால பார்த்தோம்ன்றா, அங்கு காணப்பட்ட நைல் நதி நிமித்தமாக இந்த நைல் நதி எப்பொழுதுமே தண்ணீர் இருந்ததாக இருந்தது. ஆப்பிரிக்கா மலைகளில் இருந்து இந்த தண்ணீர் அங்க வருகிறதுனால ஈஜிப்ட் தேசத்துல எப்போதுமே தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம இருந்ததுனால அங்கு இருக்கிற எல்லா விதமான விவசாயிகள் ஆகாரங்கள் மக்களுக்கு தேவைப்பட்டதை அங்க விவசாய முடிந்ததாக இருந்ததுன்னு காணுகின்றோம். நம்மளோட வாழ்க்கையும் பிரிமார்களே, நம் கஷ்டத்தை கடந்து வரும்போது சுற்றுலமா இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டால் நம்மளும் தான் நினைப்போம், இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு போயிடலாமா, நம்ம பிள்ளைகளை படிக்க அனுப்பலாமா அப்படின்னு நம்ம பல காரியங்களை குறித்து யோசிக்கலாம். ஆனா கடவுளோட சித்தமான்ட்டு நம்ம யோசிக்க வேண்டும்.
சிலர் இதுக்கு மேல இந்த சர்ச்சில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்ல, அந்த சர்ச்சுக்கு நம்ம போனா ஆசீர்வாதமாக இருக்கலாம்னு கூட யோசிக்கிறது உண்டு. ஆனா கடவுளோட சித்தத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். We need to know the will of the Lord. See, Isaac was following what the father did, but here God is telling him, no, you stay back. ஐசக் பிரிமர்களே, அவர் அப்பா என்ன செய்தாரோ அதை தான் செய்ய அவரு திட்டமிட்டாரு. ஆனா கடவுள் சொன்னாரு, போகாத அப்படின்ட்டு கடவுள் சொன்னார் காணுகின்றோம். God's plan can be different. Don't depend on human experience. கடவுளுடைய திட்டங்கள் வழிகள் வித்தியாசமாக இருக்கலாம். மனிதனோட சிந்தனையோ அல்லது மனிதனுடைய அனுபவங்களே நம் சார்ந்து இருக்கக்கூடாது என்று முதல் காரியம் இங்கே நம்ம கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆதியாகமம் 26 அதிகாரம் 2வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுமாக. Let's again turn to Genesis chapter 26 verse 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. Then Lord appeared to him and said, do not go down to Egypt. Live in the land of which I shall tell you. Dwell in this land, and I'll be with you and bless you. When we read this scripture, God is promising Isaac, stay on, I'll be with you and I'll bless you. தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் நாம் பார்த்தோம்ன்றா அவர் சொல்கின்றாரு, இந்த இடத்தை விட்டு செல்லாத, இந்த தேசத்தை விட்டு செல்லாத. 1வது. 2வது நம்ம பார்த்தோம்ன்றா அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னோடு இருப்பேன். 3வது என்ன சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். See, when we obey God's word, He says He be with us and He will bless us. அவர் நம்மளோடு இருப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார்ன்ட்டு இங்க சொல்கிறதை நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, the Lord promised to bless Isaac, but he had to do his part too. கடவுள் சொன்னாரு, ஐசக்கே ஆசீர்வதிப்பேன்ட்டு. ஆனா ஐசக்கும் பொறுப்பு இருந்தது. ஐசக் செய்யவிட்ட காரியங்களும் உண்டு. பிரியமானவர்களே, Isaac had to obey God and cancel his plans of going to Egypt but remain in the land of famine. Isaac had to put his faith in the providence of God and saw in the land. பாருங்க, அவர் எகிப்து தேசத்துக்கு போக வேண்டியதை அவர் தடுத்து விட்டார். 1. 2வது நாம் பார்த்தோம்னா அவர் விசுவாசத்தை வைத்து அவர் தொடர்ந்து அவர் அந்த நிலத்திலே பயிரிட வேண்டும் என்று நாம் காணுகின்றோம். பிரியமானவர்களே, Isaac sowed seeds in the soil that was dry and barren. வறுமை இந்த தேசத்துல காணப்பட்டனால அங்க காணப்படுகிற அந்த மண்ணுல நம்ம பார்த்தோம்னா வறட்சி இருந்தனால சாதாரணமாகவே பயிரிடுகிற அங்க எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி செழிப்பாக வளர முடியாது. அது செத்து கூட போக முடியும், அந்த விதைகள் செத்து கூட போக முடியும். ஆனா இங்கே நம்ம பார்த்தோம்ன்றா ஐசக் கடவுள் மேல நம்பிக்கை வைத்து அங்க பயிரிடுகிறதை நாம் காணுகின்றோம். Amazing to see the faith of Isaac. He went on to plant the seeds in spite of the soil were dry. There were no rain. It was drought. அந்த இடத்துல மழையே கிடையாது, பஞ்சம் நிறைந்த நாட்களாக இருந்தது. ஆனா கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அவன் என்ன செய்தான், அங்க பயிரிட்டான் நாம் காணுகின்றோம். He could have been mocked by the people around him for his foolishness, but still Isaac saw. அங்க சுற்றிலுமாக இருக்கிற மக்கள் அவனை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, கேவலமாக பேசியிருப்பாங்க, முட்டாள்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் காதுல போட்டுக்காம ஐசக்
தொடர்ந்து அங்க பயிரிட்டான்னு நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே. He did his part, putting his faith in God and do his part. அவன் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அங்க பயிரிட்டான்னு நாம் காணுகின்றோம். It's amazing when we read the scripture. Genesis chapter 26 verse 12. Then Isaac sowed in the land and reaped in the same year 100-fold, and the Lord blessed him. வாசிக்கமாக, ஈசாக்கு அது தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். The condition that we are living in don't have to be perfect. நம் சுற்றிலுமாக இருக்கிற சூழ்நிலைகள் பூர்ணமாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறது தேவையில்லை பிரியமானவர்களே. The economy does not have to be booming for you to be blessed. நம்மளுடைய பொருளாதாரம் செழிப்பாக இருக்க வேண்டும், அப்பொழுது நம்மள ஆசீர்வதிக்கப்படும் தேவை கிடையாது. We need not to be the most talented to be blessed or live in a certain neighborhood to really live a blessed life. இங்க இருக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்கும் போதும் பிரியமானவர்களே, வசனத்தை வாசித்து ஒப்பிட்டு பார்க்கும் போதும் கடவுள் தெளிவாக சொல்கின்றார், நம்மளோட தாழ்ந்துகளோ நம்ம இருக்கிற சூழ்நிலைகளோ சிறப்பாக இருந்தால்தான் ஆசீர்வதிக்கப்படும் தேவையில்லை என்று நாம் காணுகின்றோம். நம்மளுக்கு தேவையானலாம் கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை, அவர் வார்த்தை பெற்றுக்கொண்டு அவர் சொல்ல வேண்டுமாக தைரியமாக வாழ வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். God wanting us to trust Him, move in faith, to plant these radical seeds in faith. God is looking for such people. அப்படிப்பட்டவைகளை கடவுள் தேடுகின்றார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கடவுள் சவால் எடுக்கின்றார். ஐசாக்கை போல நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் நம்மளை எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். There was a man who went trekking on the mountain. ஒருத்தர் இப்படியாக மலைகளை ஏற வேண்டும் என்று அவர் சென்றவராக இருந்தார். He reached the great height. When he realized that it was getting dark and he had to reach the bottom soon, he began climbing down and it was getting darker and darker, so dark that he could not barely see anything. அவர் மலை மேலே ஏறின பிறகு அவர் பார்த்தப்ப திடீர்னு இருட்டாகி விட்டது. உடனேயாகவே கீழே இறங்க வேண்டும் அவர் அறிந்தனால ரொம்ப விரைவாக அவர் கீழே அந்த மலை மேல கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாராம். வந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ரொம்ப இருட்டாவனால அவர் எதுவுமே பார்க்க முடியவில்லை. He was somehow managing to get down the mountain. Supporting with his hand and feet, suddenly he slipped. He fell and caught hold of a branch of tree. திடீர்னு கீழே நடந்து வந்திருக்கும் போதும் வழிக்கு கீழே விழுந்தப்ப திடீர்னு அவர் ஒரு மரத்தின் கிளையை பிடிக்க முடிந்ததாம். He was holding the branch tight enough, since that's the only support he had. இந்த கிளையை பலனாக அவர் பிடித்துக் கொண்டிருந்தாராம், பலத்தோடு பிடித்துக் கொண்டிருந்தாராம். சத்தமாக கர்த்தி யாராச்சும் பக்கத்துல இருந்து அவருக்கு உதவி செய்வார்களான்ட்டு கூப்பிட்டாராம். As he was holding the branch tight, he began shouting, "Is there anybody to help him out?" No reply. அவர் கத்திக்கொண்டு போய் யாருமே அவருக்கு உதவிக்கு வரவில்லை என்று. Finally he heard a soft still voice. திடீர்னு
ஒரு மெல்லிய குரலை கேட்டாராம். எஸ், ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ. நான் இங்க இருக்கிறேன், உனக்கு உதவி செய்யிட்டு. Greatly excited, he shouted, "Thank you. May I know who are you? Quickly come." அவர் இந்த குரலை கேட்டப்ப அவர் சொன்னாராம், நன்றி, எனக்கு உடனேயாக வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு. அப்ப அவர் கேட்டாரா, நீங்க யாரு? He asked, "Who are you?" And he heard a voice saying, "I am God. I will help you, but you have to let go your hand." அப்ப இந்த வசனம், இந்த சத்தம் சொல்லிட்டான், கடவுள் நீ பிடித்திருக்கிற இந்த கிளையை விட்டு விடு அப்படின்ட்டு அங்க ஒரு குரல் அவருக்கு உதித்துதான். Not willing to do so, the man keep hanging all through the night and finally died. இந்த குரலுக்கு செவி சாய்க்காம அந்த கிளையை தொடர்ந்து அவன் பிடித்திருந்தனால, ஒரு இரவு முழுவதுமாக பிடித்து கொண்டிருந்தனால காலையில பார்க்கும்போது அவன் இறந்து விட்டான். If he had listened to the voice of God, his life would have been saved. அவன் கடவுளுடைய குரலுக்கு கேட்டிருந்தானா நிச்சயமாக கடவுளை காப்பாத்திருப்பார். Even during your darkest storms, God still has a plan for you to shine bright. Don't lose faith. Obey Him. எவ்வளவு பெரிய கடுமையான சூழ்நிலையை நாம் கடந்து வந்திருந்தாலும் கடவுள் வாழ்க்கையிலே பிரிமானே அவர் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கடவுள் மேல விசுவாசத்தை வைத்து நாம் கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். We need to obey Him. Bible is filled with promises and blessings to live a happy life. But most of these promises are conditional. வேதத்திலே நாம் பார்த்தோம்னா அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றது, அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. இந்த வாக்குத்தத்தங்கள் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் சொல்கிற கட்டளைகளிலும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். திருப்பிக் கொள்ளுமாக உபாகமம் 28:1. Let's turn to Deuteronomy chapter 28 verse 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். Now it shall come to pass, if you diligently obey the voice of the Lord your God, to observe carefully all His commands which I command you today, that the Lord your God will set you high above all nations of the earth. Remember this. God's promises are conditional sometimes. கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் செலவில்லை, கட்டளைகளும் நாம் கை கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. In this season of COVID, sometimes we see devil wants us to pay attention to our feelings and our experience. இந்த கோவிட் நாட்களிலே நன்றாக ஆராய்ந்து பற்றா சில வேளைகளிலே இந்த பிசாசனவன் நம்மளுடைய கவனத்தை நம்மளுடைய அனுபவத்திலையும் நம் உணர்ச்சியின் மேலும் வைக்கும்படியாக நம்மளை திசை திருப்பியிருக்கிறான் காணுகின்றோம். But God wants us to pay attention to His truth, His voice, His scripture. ஆனா கடவுள் இந்த காலை நேரத்தில் என்ன சொல்றா, நம் கவனத்தை அவர் உண்மைக்கு
அவருடைய குரலுக்கு அவருடைய சத்தியத்து மேலே வைக்கும்படியாக அவர் சவால் இடுகிறார். We need to turn to God's truth, His voice, His scripture. Isaac turned to God's voice. ஐசேக் ஆனவன் தேவனோட குரலுக்கு செவிசாய்த்தான்ட்டு நாம் காணுகின்றோம். இரண்டாவது காரியம், எதனால ஐசேக்கோட வாழ்க்கையை நாம் பார்த்தோம்ன்றா ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்தது. Why in Isaac's life we see that God willing to bless him 100-fold? What sort of attribute that he has? எப்படிப்பட்ட குணாதிசயம் ஐசேக் அடைந்தவனாக இருந்தான்? ஒன்றாவது நாம் பார்த்தோம், அவன் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். The first thing that we saw, he was a man of obedience. And secondly, we see here, he's a peace seeker. இரண்டாவது காரியம் பார்த்தோம்னா அவன் சமாதானத்தை நாடனவனாக இருந்தான்ட்டு இங்க நாம் காணுகின்றோம். Isaac was blessed by God. ஐசேக் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். His success got the attention of Philistines' neighbors and they become very envious. சுற்றிலுமாக இருக்கிற இந்த பிலிஸ்தீனர்களை பார்த்து பெருமாளே பொறாமை கொண்டார்கள் என்று காணுகிறோம். Their attitude towards him changed. They felt threatened by his blessings. ஐசேக் நல்ல செழிப்பாக ஆசீர்வாதமாக வாழ்ந்த போதிலும் பெருமாளே இந்த பிலிஸ்தீனர்கள் அவரிலிருந்து பயத்துக்குள்ளாக போனார்கள். அவர்களுக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படின்ட்டு அவர்கள் அதிகமாக பயந்து போனவர்களாக இருந்தார்கள். வாசிப்போமா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 15-16. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 15-16. Genesis chapter 26 verse 15-16. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின திரவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். Now the Philistines had stopped up all the wells which his father's servant have dug in the days of Abraham his father, and they had filled them with earth. King Abimelech sent him away. Isaac did not contend with him but departed. ஒன்றாவது அங்க இருக்கிற மக்கள் தோண்டின எல்லா கிணறுகளும் மீண்டுமாக நிரப்பி விட்டார்கள். அங்க இருக்கிற தேசத்தின் ராஜாவே இந்த இடத்தை விட்டு போயிருப்பா அப்படின்னு அவரை துரட்டி விடுகிறதை நாம் காணுகின்றோம். Not all will be happy when we are blessed. When David was blessed, Saul's face turned. When Joseph dreamed of being blessed, his brothers envied him. வேதத்திலே பல இடங்களை நாம் காணுகின்றோம். நம் செழிப்பாக இருக்கும் போதும் ஆசீர்வாதமாக இருக்கும் போதும் எல்லாருமே அந்த சந்தோஷத்திலே கலந்து கொண்டு நம்மளை வாழ்த்துவது கிடையாது. அங்க போராமைகள், அங்க வெறுப்பு வருகிறதை நாம் காணுகின்றோம். பிரியமானவர்களே, தாவீது வாழ்க்கையிலே பாட்டுறா, சவுல் அவரை வெறுத்தார். யோசேப்பு பெரிய கனவு கண்டப்ப அவங்களுக்கு சுற்றிலுமாக இருக்கிற சொந்த சகோதரர்களே அவரை வெறுத்தார் என்று நாம் காணுகின்றோம். பிரியமானவர்களே, அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை காணப்படும். ஆனா ஐசேக்கோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்ன்றா மக்கள் தொடர்ந்து அவரை வெறுத்தார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை புடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அதை அவற்றிலிருந்து புடுங்கினார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 17-19. When we turn to Genesis chapter 26, 17-19, we see number of times the people surrounding him challenged Isaac and took what belonged to him. ஐசேக்கோடைய எல்லா கிணறுகளிலும் அவருடைய பொருட்களையும் சுற்றிலுமாக இருக்கிற மக்கள் அநேக வேளையிலே
அவர்கிட்ட புடுங்கி சென்றார்கள் என்று காணுகின்றோம். ஐசக் did not retaliate. ஐசக் அவர்களோட சண்டை போடவில்லை, அந்த இடத்தை விட்டு அவர் நவந்தவராக இருக்கிறார் என்று நாம் காணுகிறோம். Let's turn to Genesis chapter 26 verse 19. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுமாக. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். Isaac moved from there, and Isaac's servants dug in the valley and found a well of running water. Even then, jealous people began to quarrel with him. We see here, wherever Isaac dug the well, people come and quarrel with him. But he did not quarrel it back. He just left the place. இன்னைக்கு ஐசேக்கை போல தன்மை உள்ள மக்களாக இருக்க வேண்டும். We need to be like Isaac. Blessings are from the Lord. ஆசீர்வாதம் கடவுள்கிட்ட இருந்து வருகின்றது. நம்ம எங்க சென்றாலும் எதை தொட்டாலும் ஆசீர்வாதம் நம்மளோடு இருக்கும். கடவுள் நம் கீழ்ப்பட வரையிலும் அவர் சித்தத்திலே நாம் வாழும் போதும் எதை தொட்டாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம். Remember this. As long as we obey God and do what God has asked us to do, no matter what you touch, whatever you do, there be challenge, but then the blessing of the Lord be with you. But you and me should not quarrel with anyone, but maintain the peace. கடவுள் கத்து தருகின்றார். எவ்வளவுதான் கடவுள் நம்மளை ஆசீர்வதித்து இந்த ஆசீர்வாதம் நமக்குன்னு தந்தாலும் மக்கள் நம்மளை அதை புடுங்கி சென்றாலும் நம்மளோட சண்டை போட்டாலும் தேவனுடைய சமாதானத்தை எல்லா சூழ்நிலையிலும் காத்து கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். அவளோட சண்டை போடணும் அவசியமே கிடையாது. You are the blessings. Why? Because God is with you. நீங்கள் தான் ஆசீர்வாதம் என்றால் கடவுளோட ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கின்றது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுமா. Let's turn to Proverbs chapter 16 verse 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். When a man's way please the Lord, he makes even the enemies to be at peace with him. நம்ம வழிகள் சரியா கடலோடு இருந்தென்றா நம்மளுக்கு விரோதமான இருக்கிறவர்களும் நம்மளோட சமாதானமாக இருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்கின்றது. The Lord makes even our enemies to be peace with us. No one can take away the blessings from you. யாரும் பிரியமானவர்களே உங்களிடத்திலிருந்து கடவுள் தந்த ஆசீர்வாதத்தை புடுங்கிக் கொள்ள முடியாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். Let's turn to James chapter 1 verse 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. Every good gift and every perfect gift is from above. Is from the Lord. No one can take it away from you. You don't have to fight for what God said is yours. கடவுள் உங்களுக்கு தான் சொல்லிட்டாருன்னா அதுக்காக நீங்க சண்டை போட தேவையில்லை. When God desires to bless you, He will cause situation to come together in your favor, no matter what others try to do. கடவுள் உங்களுக்கு தான் உங்களை ஆசீர்வதித்தார் என்றா சுற்றிலுமா இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு சாதுவாக இருக்கும்படியாக அவர் சரியாக அமைத்து உங்களுக்கு தருவார். யாரு என்ன செய்தாலும் இந்த ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வர முடியாமல் தடை பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட இரண்டாவது உண்மை என்றால் நம் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். The second thing that we learn is we need to keep the peace. Don't let what you see, experience, make you to forget what God told you. சுற்றிலுமாக இருக்கிற சூழ்நிலையை பார்த்துவிட்டு
நம் அனுபவத்தை, நம் வாழ்க்கையிலே கடந்து வந்த அனுபவத்தை ஒப்பிட்டு பார்த்து கடவுள் சொன்ன வார்த்தை மறந்து விடாமல் கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவது குணாதிசயம் ஐசேக்கோட வாழ்க்கையிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக இருந்தது. The third attribute which qualified Isaac to receive these 100-fold blessings is because he was a man of prayer. அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான்ட்டு வேதத்திலே காணுகிறோம். வாசிப்போமாக ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். And Isaac went out to meditate in the field in the evening, and he lifted up his eyes and looked. There the camel were coming. Isaac went to meditate during the evening hours. மத்தியான நேரத்திலே பிரியமானவர்களே, ஐசேக் ஜெபித்தவனாக இருந்தான்ட்டு காணுகின்றோம். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 25:21 வாசிப்போமாக. Let's turn to Genesis chapter 25:21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். Now Isaac pleaded with the Lord for his wife because she was barren, and the Lord granted his plea, and Rebekah his wife conceived. When Isaac's wife Rebekah could not give birth to children because she was a barren, Isaac prayed for her. The Lord answered her prayers and blessed him with twins. கடவுள் நாம் பார்த்தோம்ன்றா, ஐசேக் ஜெபத்தை கேட்டு அவன் மனைவி ரெபேக்காவை ஆசீர்வதித்தார், ஒரு குழந்தையினால் ஆசீர்வதித்தார் என்று நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, ஐசேக்கோட வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான்னு காணுகின்றோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமானது கடவுளுக்கு கீழ்ப்படைய வேண்டும், சமாதான மக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம் என்றால், நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to continue to pray in this COVID season. We need to stay on with the Lord. கடவுளோடு நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுக்கு பெருமளே நம்மளுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம், வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் எப்பொழுதுமே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need continuously to remain in the presence of the Lord. Seek the presence of the Lord in prayer. This is very important in the life of Isaac. We learned. In order for us to reap 100-fold harvest, 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு பிரியமானவர்களே, we need to be obedient to God irrespective of circumstances. Blessings can be experienced wherever we are, in whatever impossible situation. ஒன்றாவது காரியம் நாம் கற்றுக்கொண்டோம், கடவுளுக்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருக்கு நாம் கீழ்ப்படியும்ன்றா, எவ்வளவு பெரிய கஷ்டமான முடியாத சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை அறுவடை செய்யும்படியாக கடவுள் கிருபை தருவார். இரண்டாவது, எல்லா சூழ்நிலையும் சமாதானத்துக்கு காரணராக நாம் இருக்க வேண்டும். Secondly, we need to be a person who seeks peace and pursue it. Thirdly, take everything to God in prayer. மூன்றாவது காரியம், எல்லா சூழ்நிலையும் பெருமாளே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெருமாளே, அதான் கடவுள் பெருமாளே இந்த காலை நேரத்திலே நம்மள்ட்ட ஞாபகப்படுத்துகிறார்.
மீண்டுமாக இந்த ஆண்டிலே கடவுள் தந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுமாக. Let's turn to the promise that God has given to us this year. Isaiah chapter 61 verse 7. Isaiah 61 அதிகாரம் வசனம் 7க்கு நாம் திருப்பிக் கொள்ளுமாக. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டந்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். Instead of their shame, my people will receive a double portion, and instead of disgrace, they will rejoice in their inheritance, and so they will inherit a double portion in their land, and everlasting joy will be theirs. பெருமாளே, கடவுள் வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. The word of the Lord is true. Let us be obedient. Let us seek peace and pursue it. Let us continue to seek the Lord in prayer. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம் மத்தியிலே மீண்டுமாக ஞாபகப்படுத்துகின்றார். ஐசேக்கை போல தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக சமாதானக்காரராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக தொடர்ந்து நாம் ஜெபிக்கிற மக்களாக எல்லா சூழ்நிலையிலும் ஜெபத்திலே கடவுளை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை காண கடவுள் கிருபை தருவாராக. May God grant us the 100-fold harvest in our life. Let us look to God in prayer. கண்களை மூடி தேவனுக்கு நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இந்த இக்கட்டான நிலைமையிலும் உலகம் எங்கும் ஆபத்திலும் பொருளாதார நெருக்கடியிலும் வாழும் போதும் இந்த காலை நேரத்திலே நீர் எங்கள் மத்தியிலே தெளிவாக சொன்னீர். நீர் அற்புதத்தின் தேவன், சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் என்று எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவதற்காக நன்றி தானே. மனிதனுடைய அனுமதி மேல நாங்கள் சார்ந்திருக்காதபடியாக, ஞானத்திலே நாங்கள் சார்ந்திருக்காதபடியாக, ஒரு வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து நாங்கள் நிலைத்திருப்போன்றா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எல்லா வாய்ப்புகள் உண்டு என்று நீ சொன்னதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for speaking to us clearly. That Lord, regardless of what experience and knowledge, talents that we have, when we obey your voice, Lord, we able to harvest 100-fold, Lord. Help us to stay on with you, Master. Help us to seek peace in all the situation, Lord, not to quarrel with anyone. ஆமாண்டவரே, எல்லா சூழ்நிலையும் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் சண்டை போடாதபடியாக விட்டு கொடுக்கிற தன்மை எங்களுக்கு தாரும் என்றார். ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறதுனால எதை தொட்டாலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. மூன்றாவதாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையும் எல்லாத்துக்காகவும் நாங்கள் உம்முடைய ஜெபித்து மட்டும் நாங்கள் மட்டுமே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த தன்மையை தாரும் ஆண்டவரே. Yes, Lord, we pray in all the situation, whatever need that we have, help us, Lord, only to receive from you through prayers, Lord. Grant us, Lord, the faith to trust you, Lord. மேல விசுவாசத்தை வைக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். யாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. Let us receive the benediction. May the grace of Lord Jesus Christ, the love of God, and fellowship of Holy Spirit, it is now and forevermore. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.